கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 128 சங்கீதம் முதல் 2 வசனங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழும்போது, தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மை செய்யும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறினார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, அவரே நமக்கு வழியா இருக்கிறார். அவருடைய வழியை பின்பற்றும் போது, நீதியின் பாதையிலே நடக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் செய்கிற வேலைகளை தொழில்களை ஆசீர்வதித்து கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆம் பிரியமானவர்களே, நாம் செய்கிற வேலைகளை தொழில்களை வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நம்முடைய கைகளின் பிரயாசம் சத்ருவானவன் சாப்பிடாதபடிக்கு நாம் சாப்பிட கர்த்தர் கிருபைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு தீமையான காரியங்களை விட்டு விலகி, பாவமான வாழ்க்கையை விட்டு விலகி மனம் திரும்பி வாழும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழ்வோம், அவருடைய வழிகளிலே நடப்போம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நாம் செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றியப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி. எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றியப்பா. நிறைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மை கட்டளையிடுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை சுகமாக்குவீராக. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பமும் நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இன்றைய நன்மையினால் நிரப்புவீராக. இன்றைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இன்றைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.